என் தங்கப்பிள்ளையே, காரணத்தோடுதான் இந்த பதிவு இன்று உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் உனக்கு நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், நாளைய விடியலில் உன் வீட்டு வாசலில் ஆடாத ஆட்டத்தை ஆடப்போகின்ற இந்த ஆண் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இதனால் என்ன தீங்கு நடக்கப் போகிறது, எத்தனை பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதில் எல்லோரையும் நம் வீட்டிற்குள் அனுமதித்து விடக்கூடாது என்று அம்மா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண் யார்? இவர் ஏன் உன் வீட்டு வாசலில் ஆட வேண்டும்? அவர் நின்று ஏன் உன் வீட்டிற்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும்? என்னதான் நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது ஒரு ஆபத்தை கொடுக்கும் நிகழ்வாகவே இருக்கட்டுமே, அதை நான் சொல்லி உனக்கு என்ன பலன் என்று நினைக்கிறாயா? நடப்பது நடக்கத்தானே செய்யும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நீ யோசிப்பது சரிதான். ஆனால் இது நடக்கிறது எனும் பொழுது இந்த விஷயத்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இப்படி ஒரு விஷயம் உன்னை சுற்றி வருகிறது எனும் பொழுது அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன் வீட்டு வாசலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதை நீ தெரிந்து கொண்டாயானால், நடக்கக்கூடிய விஷயம் இப்படித்தான் இருக்கும், அதனால் நாம் பயப்பட வேண்டாம் என்ற எண்ணம் உனக்குள் வரும் அல்லவா? அந்த ஒரு எண்ணத்திற்காகத்தான் நான் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்ல நினைக்கின்றேன். உன்னோடு நான் எதையுமே உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கின்ற இந்த வேளைகளில் நீ எதையுமே யோசித்து கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்காக உன் அம்மா எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று உனக்கு எந்த துன்பங்களும் நடக்காதபடி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு நிலைத்திருக்கக்கூடிய அன்பு. இந்த வராகியினுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அன்பு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அதை இந்த வராகி தடுத்து நிறுத்துவேன் அல்லவா? இதை நான் தடுத்து நிறுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த ஆணினுடைய ஆட்டம், இந்த ஆணினுடைய பயங்கரமான திட்டம் உன் வீட்டில் நடந்தே தீர வேண்டும். உன் வீட்டில் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய கலகத்தை உருவாக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இவர் யார், இவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லோரையுமே நாம் மனதிற்குள் ஒரு எண்ணங்களோடு தான் பழகி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களினுடைய உண்மையான முகம் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதுதான் நமக்கு என்னவென்று புரிய வரும். என் குழந்தையே, எதையுமே சர்வசாதாரணமாக நாம் நினைத்து விட முடியாது. ஒரு மனிதனினுடைய உண்மையான குணம் தெரிய வரும் பொழுது இங்கு எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக மாறும். நாம் ஒருவரின் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உடைகின்ற இடத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக மனவேதனைப்படுத்தி தான் சொல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இத்தனை நொடி, இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டும் வாழ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த வராகி உன் முன்னால் நின்று விட்டேன் என்ற உடனேயே உனக்கு புரிந்துவிட வேண்டுமல்லவா? இந்த வாழ்க்கை ஏதோ ஒன்றை நோக்கி உனக்குள் இருக்கின்ற பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு உன் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சர்வ நிச்சயமான மாற்றங்கள் உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும். சர்வ நிச்சயமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்குள் நிச்சயமான புரிதல் வந்துவிட்ட பிறகு அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்னிடத்திலிருந்து சரியான அர்த்தங்கள் பிறக்கும். என் குழந்தையே, நம் வீட்டு வாசலில் நாளைய விடியலில் நாம் கதவை திறக்கும் பொழுது ஒரு ஆண் நம் வீட்டிற்கு சண்டைக்கெண்டே வந்து நிற்கிறார் என்று வைத்துக்கொள். உன் மனநிலை எப்படி இருக்கும்? இது மாற்ற முடியாதது. வந்து நிற்கிறார், பிரச்சனை செய்யும் எண்ணத்தோடு தான் வருகிறார். அப்படியானால்
அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ அப்படி நீ பேச வேண்டும். எப்படி அதை நீ உணர வேண்டுமோ அப்படி நீ உணர வேண்டும். அதை விடுத்து பயந்து ஓடி ஒளிவதில் எந்த லாபமும் இல்லை. இப்படித்தான் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். யாரோ ஒருவர் காலையிலேயே நம்மோடு சண்டையிடுவதற்காக வரப்போகின்றார், நம் வீட்டில் கலகத்தை உருவாக்கப் போகிறார் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் சொல்லக்கூடிய இவர் உருவாக்குகின்ற கலகமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இவர் உன் வீட்டில் ஆடப்போகின்ற ஆட்டத்தினால் அங்கு பாதிப்பு உனக்கில்லை, உன் துரோகிகளுக்கும் உன் எதிரிகளுக்கும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லா நிலையிலுமே நாம் நமக்கான விஷயங்களை எல்லாம் பெற நினைத்தாலுமே நமக்கு எதுவுமே கிடைக்காமல் போய்விடுகின்றது. எந்த ஒரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்காமல் தான் போகின்றது. நல்லது நடக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளும் நமக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் புரிந்து நீ எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ இந்த வாழ்க்கையை என்னவென்று கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உனக்கு சொல்லித்தருகின்ற ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் அத்தனையும் நல்லதை நடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான தருணத்தை உருவாக்கும் அல்லவா? உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்கின்ற விஷயங்களில் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ வேண்டுமானால் உணராமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை தர தொடங்கிவிட்டது. சுற்றி இருப்பவர்களை எல்லாம் அடையாளப்படுத்த தொடங்கிவிட்டது. உனக்கு பொய் சொல்கின்ற மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க தெரிய தொடங்கிவிட்டது. முன்பெல்லாம் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கொண்டிருந்த நீ இப்பொழுது சற்று யோசிக்கிறாய். இல்லையே, இவர்கள் அப்படி அல்லவா அன்று சொன்னார்கள், இன்று இப்படி சொல்கிறார்களே, இதில் ஏதோ ஒன்று கருத்து வேறுபாடு இருக்கிறதே என்று ஒரு உணர்வை உனக்குள் கொடுக்க தொடங்கி இருக்கிறதல்லவா? இதுவெல்லாமும் இனி என்னவாகும், உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீயே உணரத் தொடங்கிவிட்டாய். உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எப்பொழுதுமே உனக்கென்று நான் தருகின்ற நேரம். இந்த வாழ்க்கை இனி எந்நாளும் உனக்கு நீ ஆசைப்படுவதையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே நாம் முடித்து விட முடியாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை நமக்கு முடியவும் செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். உன்னை தேடுகின்ற விஷயங்கள் உனக்கு தரக்கூடிய அற்புதங்கள் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக நீ எதிர்கொள்வாய். உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுத்து நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வராகி உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா மாற்றத்திலும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் என்பது நீ உணர வேண்டிய காலம். உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். அத்தனை விஷயங்களில் இருந்தும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விடுவாய். உனக்குள் அந்த திறமை இருக்கின்றது. அப்படியானால் உன் வாழ்க்கையை அழிக்க யாருக்கும் இங்கு நிச்சயமாக மனது வராது. உனக்கான நன்மைகளை நடத்தவும் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை என்னவென்று ஒரு கை பார்த்திடவும் தான் இவர்கள் வருகிறார்கள். அப்படி உன்னை தேடி வந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று தானே நினைக்கிறாய்? என் குழந்தையே, நாளைய விடியல் கந்த சஷ்டி விரதத்தினுடைய 6ஆம் நாள், சூரசம்ஹாரத்தினுடைய விடியல். சஷ்டி திதி கூடி வந்திருக்கின்ற இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தப் போகிறது. என் குழந்தையே, உன் வீட்டிற்கு வரக்கூடியது கந்தன் மட்டுமே. என் பிள்ளையே, கந்தன் உன் வீட்டு வாசலுக்கு நாளைக்கு வரப்போகிறார் என்றால்
அவருக்கு வேறு வேலை இல்லையா என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, சூரசம்ஹாரத்தில் நாளை சூரபத்மனை வதம் செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது கந்தனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி ஏன் வருகிறார் என்றால் நீ யோசிக்க வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற பல தீமைகளுக்கு சரியான முடிவினை பெற வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நாம் உணர வேண்டும். உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமான மனநிறைவை உனக்கு கொடுக்க வேண்டும். இந்த வராகி உனக்கென்று நடத்தக்கூடிய விஷயங்களில் நீ எதையெல்லாம் மீட்டெடுக்கிறாய் என்பதனை மட்டும் சற்று சிந்தித்துப்பார். இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் உனக்கு எப்படி கிடைக்கிறது என்பதனை சற்று சிந்தித்துப்பார். தெளிவில்லாமல் நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி நடக்கப் போவதை எண்ணி சந்தோஷப்படு. உன்னை சுற்றியிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய மாற்றங்களை நினைத்து பேரானந்தப்படு. எந்த இடத்திலும் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் கடந்து உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி உண்டு என்பதனை மீண்டும் மீண்டும் நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நாளை சூரசம்ஹாரத்தில் கந்தனை நீ பார்க்க வர வேண்டும் என்பதற்காகவே கந்தன் உன் வீட்டிற்கு வருகின்றார். அதாவது நீ கந்தனை கண்டால் நாளை உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். அவர் ஒவ்வொருவரையும் வதம் செய்கின்ற இடம். கஜமுகனையும் சிங்கமுகனையும் வதம் செய்வதை எல்லாம் நீ காணும் பொழுது அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் தோன்றுகின்ற பல விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை அழித்துவிடும். உனக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நல்ல விஷயங்களும் நல்ல சிந்தனைகளும் உனக்குள் தோன்ற தொடங்கிவிடும். உன்னை தேடி இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்று உனக்கு உணரத் தொடங்கிவிடும். இத்தனை காலம் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்குள் இந்த வாழ்க்கையை இப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கை பிறந்துவிடும். வாழ்க்கையை வாழ்வதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அந்த தைரியம் உனக்கு இருக்கிறது என்பதனை உணர்ந்து அதன்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட நீ முன்னே வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உன்னுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நடத்துவதை தெய்வம் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் இருந்து நீ அடையக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி நான் வருகின்ற காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் காலகட்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்கின்ற காலத்தில் உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த தருணமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை உணர்த்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இனி எதற்காகவும் நான் சொல்கின்ற விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நல்ல மாற்றங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இருக்கிறாய் எனும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பிய புரிதல்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகி நான் நினைக்கின்ற நேரங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் நான் என்ன நடத்துவேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாளைய விடியல் கந்தன் உன் இல்லத்திற்கு வருவதை எப்படி நீ புரிந்து கொள்வாய் தெரியுமா? என் பிள்ளையே, கந்தனினுடைய பெயரை கொண்ட யாரேனும் ஒருவரை நீ சந்திக்க நேர்ந்தாலோ, அவர் உன் வீட்டிலேயே இருந்தாலும் சரி, உன் வீட்டிற்கு வந்தாலும் சரி, நீ புரிந்து கொள்ளலாம். கந்தன் நம்மை தேடி வந்து விட்டார். சூரசம்ஹாரத்தை அந்த நிகழ்வை காண நம்மை அழைக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். அவர் வருவதோடு மட்டுமல்ல, உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறைகளை அழிக்க ஆடாத ஒரு ஆட்டத்தை ஆடித்தான் செல்லப் போகின்றார். அங்கிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் அழித்து அங்கு நல்லதை நடத்திவிட அவர் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும்
உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்த உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை மறந்து விடாதே. கந்தனின் அருளை பெற்ற பிறகு வேறு என்ன வேண்டும்? இதைவிட உனக்கு வேறென்ன தேவைப்படுகின்றது? நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை போல வேறு யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனின் நாமத்தை உச்சரிக்கின்ற என் பிள்ளை அவரின் அருளை பெறாமல் இருந்துவிட முடியுமா? கந்தனின் நாமத்தை என்னவென்று கேட்கின்ற பிள்ளை இதையெல்லாம் என்னவென்று உணராமல் போய்விட முடியுமா? நடக்கும் நன்மைகளுக்கு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புவது போல ஒவ்வொன்றும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தட்டும். அம்மா சொன்னது போல நாளைய தினம் கந்தனின் அருள் உனக்கு நிச்சயமான மன நிறைவை முழுமையாகவே கொடுக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.